ஹலோ மக்களே, வணக்கம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். நான் SK Box 360 யூடியூப் சேனல் தமிழில் பார்த்துருப்பீங்க. எஸ், வி ஆர் பேக் டு ஸ்டார் பெட்ஸ். குகன் ப்ரோ நம்ம கூட இருக்காரு. லேப்ரடார் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது. ஏகப்பட்ட விஷயம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் லேப்ரடார் பற்றி. பப்பீஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. என்ன ப்ரைஸ் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அக்ரெசிவ் ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு நம்ம சேனலுக்கு. அதுக்காக தான் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வேலைக்கான டேப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். செம்மையாக இருக்குது கிளைமேட் வித் லேப்ரடாரோட இருக்கும். ப்ரோ மீட் பண்ணி கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி ஸோ ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து ரொம்ப, ஏன்னா நான் வந்து ட்ரிபிள் வந்து அடிக்கடி வந்து வீடியோ பண்ண முடியுது. இப்போ வந்து நான் ஐயப்பங்க நாங்கள் போனதுனால என்னால் வந்து கன்சிஸ்டன்ட்டாக பண்ண முடியல. பட் நான் கன்சிஸ்டன்ஸாக வீடியோ பண்ணுறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ சொல்லுங்க ப்ரோ, இப்போ நம்மக்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்குது? இது வந்து சாரி, இது வந்து இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து இல்லை ப்ரோ, இவன் வந்து நியூவாக எடுத்தது ப்ரோ. இவன் வந்து பார்த்தீங்கன்னா டாம்னிக் டொரேட்டோ. வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு பஞ்சாப் ரேஞ்சு டாக் வந்து 15 மந்த் தான் ஆகிறான், 15 மாதம் ஆகிறான். பார்த்தீங்கன்னா இவனோட பப்பீஸ் நம்ம கிட்ட இருக்கு. இவன் வந்து ஒரு ஸ்டட் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஆமாம், இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஃபீமேல் இருக்கு, எங்கே மெயிட் பண்ணுறது தெரியல, ஈட்டுக்கு வருது, நம்ம கொஞ்சம் லோ குவாலிட்டியாக வாங்கிட்டோம் ப்ரோ, எங்கெல்லாம் எடுத்துன்னு போனால் நமக்கு வந்து மேட் பண்ணி தர மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை நம்மக்கிட்ட இல்லை. இது நம்மக்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எந்த குவாலிட்டி எதுவும் நம்ம வந்து மேட் பண்ணி தரோம். கேஷ் பேஸும் பண்ணுறோம் ப்ரோ, அதேமாதிரி பப்பி பேஸும் பண்ணுறோம் ப்ரோ. ஓகே, நம்ம சரௌண்டிங் வேறு எங்கேயாவது பப்பி லைக் வச்சிருக்காங்க கூட ஃபீமேல் இருக்குன்னா நம்ம கிட்ட நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. இல்லை இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு இல்லை என்கிட்ட வாங்குவாங்க, நம்ம கிட்ட வாங்கின ஃபீமேல் மட்டும் தான் நம்ம மேட் பண்ணி. ஆமாம், அப்படிதான். நம்ம கிட்ட அப்படின்னா நீங்கள் எங்கே வாங்கி தானே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேட் பண்ணி தரலாம். இவங்க பார்த்தீங்கன்னாலே இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வச்சிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா 1.5 lakhs வச்சிருக்கோம். 1.5 lakhs? ஆமாம் ப்ரோ, 1.5 lakhs ஒர்த்தா? ஆமாம், இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப் லைன் வித்து கேஸையோட எடுத்துருக்கோம். மைக்ரோ சிப்பே போட்டுருக்கோம். மைக்ரோ சிப்? ஆமாம். என்ன புதுசாக சொல்கிறீங்க? என்ன மைக்ரோ சிப்? என்ன இவன் தொலைஞ்சா கூட நம்ம ஃபோனில் வச்சு அவனை கண்டுபிடிச்சலாம் ப்ரோ. அதெல்லாம் மைக்ரோ பாடியில் இருக்குது. ஆமாம், பாடி அது பண்ணலாமா? ஆமாம் ப்ரோ, கனெக்ட் கிளப் ஆஃப் இந்தியாலே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நான் எனக்கு அந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். நம்ம வந்து பஞ்சாப்லேருந்து எடுத்துருக்கோம். இவனை பார்த்தீங்கன்னா பாப் லைன் சொல்லுவாங்க. இவங்க லைனேஜ் பார்த்தீங்கன்னா இவங்க லைனேஜ் பப்பி வந்து நம்ம கிட்ட ரெகுலராக கிடைக்கும். ஷோ குவாலிட்டியாக கிடைக்கும், ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட. ஓகே ஓகே. ஆனால் அதை இப்போ பார்க்கும்போதே தெரியுது இவன் எவ்வளோ வந்து சுறுசுறுப்பாக இருக்காண்டே. இவங்களோட பப்பீஸுமே வந்து நம்ம வந்து விளையாட கூட்டினே தான் இருப்பான். இவங்களே வந்து ப்ளே பண்ணிதான் இருக்கணும். ஓகே, லேப்ரடார்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளேயிங் தான். ஓகே, இவங்க வந்து நம்மளை கடிப்பாங்களா அந்த இதுவே வேணாம். பார்க்க வந்து ஜெயிச்சிட்டிக்காக இருப்பாங்க. இப்போ நீங்கள் கூட வந்தீங்க, எப்படி இவங்க விளையாண்டு. ஆமாம் ஆமாம், அதான் லைட்டாக ஃப்ரீயாக இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. நமக்குலாம் வந்து இவங்களை வந்து கேட்டு இவனோட பப்பீஸ் வந்து கார்டினோ பண்ணு சொல்லி நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. இது ஆமாம், 50% கார்டினோ பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் டெரஸில் ஏறிங்கன்னா இவங்க வந்து கீழ் ஃப்ளோர்லேருந்து யாருன்னா கதவு தந்தா கூட மேலே வந்து அலர்ட் பண்ணுவாங்க, யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வரும். ஓகே ஓகே. இப்போ கார்டின் பர்பஸ் 15% பண்ணுறாங்க. ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி தான். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெண்ட்லி தான். இப்போ அந்த அலர்ட் லைக் ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரியோ ராட்வீலர் மாதிரியோ இல்லாமல் அலர்ட் பண்ணுவோம். ஓகே, கடிக்க மாட்டாங்க, பார்க்கிங் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. பார்க் மட்டும் பண்ணி அவங்க நிற்க வச்சுருவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் புதுசாக வராங்க, அவங்க பார்க்க ஜெயிச்சிட்டிக்காக இருக்காங்க, யாரும் இவங்களை பார்த்துட்டு உள்ளே வர மாட்டாங்க. ஓகே ஓகே. ஏன்னா நீங்கள் இப்போ புதுசாக நம்ம வீட்டுக்கு வரீங்க, இவங்களை பார்த்தா எப்படி தெரியுது? ஆமாம், எனக்கு கொஞ்சம் பயமாக தான். ஆமாம், டெரராக இருக்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவங்க குழந்தை நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே ஓகே. வீட்டில் இருக்க கிட்ஸை கூட இவங்க பார்த்துப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி இவங்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா. ஓகே ஓகே. அப்போ இந்த இப்போ நீங்கள் சொல்ற இந்த லைனேஜ்லாம் நம்ம பப்பீஸ் அவைலபிளாக? ஆமாம் ப்ரோ, இந்த லைனேஜில் நம்ம கிட்ட பப்பீஸ் அவைலபிள் இருக்குது. 24 hours கிடைக்கும் ப்ரோ. நம்ம கிட்ட எப்பவுமே கிடைக்கும் லைனேஜ் பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, எல்லா கலரும் கிடைக்கும் ப்ரோ. பிளாக் நம்ம லேப் தான் பண்றோம். லேப் தான் பண்றோம். ஸ்டார் பெட்ஸ் லேப் தான் மெயின். நம்ம சிசு இல்ல. ஆமா, சிசு பண்றோம். பட் லேப் தான் மெயின். லேப் தான் மெயினான. சிசுவும் பண்றோம், ஆக்சஸரீஸும் பண்றோம். ஆக்சஸரீஸும் பண்றோம். ஆக்சஸரீஸ் எல்லாமே பண்றோம். நம்ம எப்படி நம்ம கடை வந்து காமிச்சு கொடுத்துறோம்ல, நம்ம கிட்ட இருக்குதுங்களா? இல்ல ப்ரோ, நம்ம கிட்டயே இருக்கு. நீங்க பப்பி வாங்கும்போது நம்ம காம்ப்ளிமெண்டரியா ஒன்னு வச்சிருப்போம். அது எல்லாமே நீங்க பை பண்ணிக்கலாம் ப்ரோ. ஷாம்பு இருக்கு, லைக் பார்த்தீங்கன்னா பவுல் இருக்கு, பெல்ட் இருக்கு, ரோப் இருக்கு, உங்க டாய்ஸ் இருக்கு, பிஸ்கெட் இருக்கு, எல்லாமே நம்ம மோர் தென் ஆல் ஓவர் எல்லா ஆக்சஸரீஸும் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஓகே, நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட அதாவது இப்போ நான் வாங்கிட்டு போகும்போது இது எல்லாமே வெளியே ஒரு பவுல் வாங்குறீங்க 500 வருதுன்னா நம்ம 250 தான் வரும். இது இந்த வீடியோ பார்த்து ஒரு ஆக்சஸரீஸ் மட்டும் வேணும் நம்ம கான்டெக்ட் பண்ணா கூட நம்ம ஆக்சஸரீஸ் மட்டும் உங்களுக்கு தரலாம். பெஸ்ட் பிரைஸ்ல தரலாம், ஹோல்சேலும் தரலாம், ரீட்டைலும் தரலாம். ஓகே ப்ரோ. இப்போ அடல்ட்ஸ் வந்து இப்போ நம்ம கிட்ட இப்போ நம்ம பார்க்கல அடல்ட்ஸுமே சேல்ஸ் இருக்கா? அடல்ட் சேல்ஸ் இல்லை ப்ரோ, பப்பி மட்டும்
வேணும்னா அடல்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி தரலாம். பட் அது ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஓல்ட் ஏஜ்னா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எதுக்கு பாத்தீங்கன்னா இவங்க வந்து நீங்க சின்ன வயசுல இருந்தே வளர்த்தா பாத்தீங்கன்னா மீட் அடாப்ட் ஆவாங்க. ஓகே. நம்ம பெரிய வயசுல இவங்க வளர்த்தனா அடாப்ட் ஆக மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரத்துல. இப்போ நம்ம சொல்ற பேச்சு ஏன் கேக்குறாங்க, நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து இவங்க வளர்த்ததால இவங்க வந்து நம்ம கிட்ட சொல்ற பேச்சு கேக்குறான். ஓகே. அதுனால வேற இடத்துல இருந்து வந்தாலுமே வேற இருந்து வந்தாலும் நம்ம ட்ரைனிங் பண்றதா இருக்கு. இது வெளியே தான் கொண்டு போய் நீங்க ட்ரைனிங் பண்ணல, நம்மளே வீட்ல நம்ம ட்ரைனிங் பண்ணிடலாம். சூப்பர். அதான் ப்ரோ. இப்போ மெயின்டெனன்ஸ் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, எப்படி பாத்துக்கணும்ன்றது. இப்போ இதை தவிர வந்துட்டு இப்போ அடுத்த 6 மாசம் வந்துட்டு சென்னை எப்படி இருக்கும்னு தெரியும், இந்த சில்னஸ் அந்த இதுல இருக்கும். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டாகை வந்து என்ன மாதிரி நம்ம வந்து லேப்ரடாரை பொறுத்தவரை எப்படி பார்த்துக்கணும்? நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா ப்ரோ, நம்ம கிட்ட வாங்கிட்டு போறாங்களா, வாங்கிட்டு போயிட்டு டாக்னா மில்க் தான் வைக்கணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஓகே. டாக்னா மில்க் வைக்கணும், ஆனா அது வந்து தப்பு. ஓகே. ஏன்னா வந்து ஒரு 4 வேக்சினேஷன் முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா டாக் வந்து மில்கே வைக்க கூடாது. ஓகே. நம்ம குடிக்கிற மில்க் வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகம், அவங்க குடிக்கிற மில்க் வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கும். ஓகே. அதுக்கு பதிலா என்ன கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா தயிர் கொடுக்கலாம். தயிர். ஓகே. தயிர்ல வந்து லைட்டா தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணியா வைக்கலாம். மில்க் நிறைய பேர் அப்புறம் கேட்பாங்க கமெண்ட்ல, என்ன டாக் தான் மில்க் தான் குடிக்கும், நீ மில்கே கொடுக்க நான் சொல்றேன். மில்க் வந்து பப்பீஸ்க்கு தான் நம்ம கொடுக்க நான் சொல்றோம். ஓகே. அடல்ட் கொடுக்க வேணாம் சொல்ல, பப்பீஸ் தான் கொடுக்க நான் சொல்றேன். இதனால பாத்தீங்கன்னா டைஜஷன் ஆகாது, அதனால வந்து டைரியா போக ஆரம்பிக்கும். ஓகே. லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சா பப்பி வந்து ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. ஓகே. அதனால தான் நம்ம வந்து இப்படி சொல்றது. ஓகே. சோ சம்மர்ல எப்படி ப்ரோ? இப்போ சார் நீங்க விண்டர்ல சொல்றீங்க, சம்மர்ல எப்படி பாத்துங்க ப்ரோ? நிறைய தண்ணி சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஸ்ட்ரோக் வரும் ப்ரோ. ஈஸ்ட் ஸ்ட்ரோக். ஆமா, ஈஸ்ட் ஸ்ட்ரோக் வரும். அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். ஓகே. 1 hour ஸ்பெசிஃபிக்கான வாட்டர் ஏதாவது இருக்கா? இல்ல ப்ரோ, நார்மல் வாட்டர் தான் வந்து ஐஸ் கியூப் ஒண்ணா போடலாம். அது கூட நம்ம இப்போ ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நான் மார்னிங் வச்சேன் ப்ரோ, அது நைட் தான் கிளியர் பண்ணி நியூ வாட்டர் வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 hour ஒன் டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கீழே ஊத்திட்டு வந்து திரும்பி நியூ வாட்டர் வைக்கணும் ப்ரோ. ஓகே. எதுக்கு ப்ரோ? என்ன ரீசன் ப்ரோ? ஆமா ப்ரோ, இல்ல அவங்க மேல இருந்து ஏர் ஃபால் ஆகும், அவங்க பக்கத்துல வச்சா அந்த முடியா அவங்களுக்கு போகும் உள்ள. ஓகே. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டெய்லியும் வார மாட்டாங்க, வீக்லி ஒன்ஸ் குளிக்க வைப்பாங்க, அப்படியே விட்டுருவாங்க. நம்ம சொல்றது என்னன்னா, டெய்லியும் வந்து கூம் பண்ணி வாரினீங்கன்னா வேஸ்ட் ஏர் எல்லாமே ரிமூவ் ஆயிடும், பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே. வீட்ல வந்து முடி வேஸ்ட் ஏரே இருக்காது. நம்ம வாட்டினா அந்த வேஸ்ட் ஏர்லாம் அதுல வந்து இதுல ப்ரோ, அதனால வந்து வேஸ்ட் ஏர் இருக்காது. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா முடியே இருக்காது, பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகும். ஓகே. நம்ம அந்த அதுக்குன்னு ஒரு சீப் இருக்கு நம்ம கிட்ட, அந்த ஆக்சிஜன் இருக்கு, அந்த கூமிங் சீப் இருக்கு, அது வந்து 300 வரும் நம்ம கிட்ட. அந்த ஹேர் வந்து ஆமா, ஹேர் வந்து வந்துரும், முள்ளா இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா பால்ஸ் மாதிரி. அது வந்து ஃபுல்லா அவங்க மசாஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. 2 in 1 பர்பஸ். ஆமா, வார வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகும், முடியே கொட்டாது. ஓகே. சம்மர்ல பத்து வச்சுன்னு நிறைய அதிகமா வந்து கேட் வைக்கலாம் ப்ரோ, கேட்டுக்கு பதில் மோர் அதிகமா வைக்கலாம். ஓகே. அதே போல வாட்டர் மிலன் எல்லா ஃப்ரூட்டும் கொடுக்கலாம் ப்ரோ, திராட்சை மட்டும் கொடுக்க கூடாது, லெமன் கொடுக்க கூடாது. ஓகே. அவங்களுக்காக. ஆமா, அவங்களுக்காக. அது அப்புறம் ஆனியன் வந்து அவங்களுக்கு கொடுக்க கூடாது, மிச்சம் எல்லா ஃப்ரூட்ஸும் நீங்க கொடுக்கலாம். ஓகே. எல்லாமே நீங்க கொடுக்கலாம் ப்ரோ. ஓகே. இப்போ நம்ம டாமினிக்கோட பப்பீஸ் நம்ம பார்த்தலாம். நான் இப்போ டாமோட பப்பீஸ் கொண்டு வரேன், நீங்களே பாருங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, இவங்க பாத்தீங்கன்னா அவனோட பப்பீஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஒரு 38 days எவ்வளவு ஹெவியா இருக்கான் பாருங்க. 38 days ஆகுது. ஓகே. பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஹெவியா இருக்கும். ஹெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே தெரியும். ஓகே. ஹெட், இந்த காது, டைல் பாத்தீங்கன்னா ஷார்ட் டைல். ஆமா, நிறைய பேர் என்ன கேக்குறாங்க ப்ரோ, 6000 5000 கிடைக்குது ப்ரோ. ஓகே. வெளியே வந்து லோ பட்ஜெட்ல வந்து டாக் வேணும், ஆனா லேப் தான் வேணுன்றாங்க. அது நீங்க அந்த பிரைஸ்ல நீங்க வாங்கி வளர்த்தீங்கன்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, லேப் மாதிரியே இருக்காது ப்ரோ. ஓகே. இந்த ஃபேஸ்லாம் வந்து கூரா வந்துரும், இந்த மாதிரி வந்து ஒரு வெயிட்டா இருக்க மாட்டாங்க, லீனா ஆயிடுவாங்க. அது வந்து கிராஸ் பிரீட்னு சொல்லுவாங்க. ஓகே. நம்ம கிட்ட வந்து அந்த குவாலிட்டியே கிடைக்காது ப்ரோ. ஓகே. நிறைய பேர் அந்த குவாலிட்டி கேட்கறோம், நம்ம கிட்ட அந்த குவாலிட்டி கிடையாது. நம்ம பண்றது பாத்தீங்கன்னா பஞ்சாப் லினேஜ் பண்றோம் ப்ரோ, சோல் லினேஜ் பண்றோம், ஸ்டாண்டர்ட் பண்றோம். ஓகே. இந்த மூணுமே நம்ம பண்றோம். கலர்ஸ் பாத்தீங்கன்னா பிளாக், ஒயிட், சாக்லேட், ஃபானு, ஒயிட் வித் ஃபானு, எல்லா கலரும் நம்ம கிட்ட கிடைக்கும். எல்லாமே அவைலபிளா இருக்கும். இப்போதைக்கு நம்ம இத வச்சிருக்கோம், ஆனா அவைலபிளா இருக்குது. ஒரு சில பப்பீஸ் தூங்கிட்டு இருக்கதா சொன்னாரு, டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு. பட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில பேர் வந்து எனக்கு பிளாக் தான் வேணும், இல்ல ஒரு சில பேர் எனக்கு வந்து அந்த ஜிஞ்சர் டோன் இருக்கணும், அது மட்டும் வேணும்வாங்க. ஸோ அந்த கலர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குன்றாரு. இப்போதைக்கு நம்ம வந்து வீடியோக்காக 2 பப்பீஸ் நம்ம காமிச்சிருக்கோம், மற்ற பப்பீஸை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. ப்ரோ சொன்ன மாதிரி நானுமே பல வீடியோஸ்ல எல்லாமே சரி, பிராட்வே மார்க்கெட்லயுமே சரி, பிராட்வே மார்க்கெட்ல தான் நிறைய கூத்தே நடக்குது ஆக்சுவலா வந்துட்டு. ஏன்னா ஓப்பன் மார்க்கெட்னால வந்து எல்லாருமே கொண்டு வந்து வித்துறாங்க. அதுலயுமே வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்றது, சஜஸ்ட் பண்றது, தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி பிரீடர்ஸுமே அங்க வருவாங்க. இந்த மாதிரி கெனல் வச்சிருக்கவங்களுமே அங்க நிறைய பேர் வருவாங்க. இப்போ ஃபேஸை பார்த்தாலே தெரியும்னா நிறைய வீடியோஸ்ல அவங்க வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட வாங்குங்க. அங்க கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நீங்க ஃபார்ம்ல வந்துட்டு ஒரு தடவை பார்த்துட்டு கூட நீங்க வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கிங்க. என்னோட சஜஷன் அதுதான்.
ஓப்பன் மார்க்கெட்ல போயிட்டு ஏமாந்துடாதீங்க. அதுக்கப்புறம் அது 10 டேஸ்ல வந்துட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு தான் மன கஷ்டம், அந்த நிம்மதி உங்களுக்கு இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால என்னோட சஜஷன் வந்து இந்த மாதிரி ட்ரஸ்டட் கெனால்ஸ்ல வாங்கினீங்கன்னா ஆஃப்டர் நீங்க வாங்கிட்ட பிறகு கூட அந்த சப்போர்ட் சர்வீஸ்ன்றது இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை வந்து ஒன்ஸ் வாங்கிட்டு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு அதோட முடிஞ்சு கான்டாக்ட் பண்ண தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து ஃபோன் எடுக்காததெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னோட வீடியோஸ்ல கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட சஜஷன் வந்து இந்த மாதிரி இதுலயே இருக்காங்க, இதுதான் வந்து பிசினஸா பண்றாங்க, இது பிசினஸை தவிர்த்து வந்து ரொம்ப கேர் எடுத்து பண்றதுனால வந்துட்டு இவங்க கிட்ட வாங்குறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஆஃப்டர் பப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து நம்ம கிட்டே ப்ரோ நான் சொல்றேன் ப்ரோ வெளியே வாங்கினேன் ப்ரோ, ரீசெல்லர் கிட்ட தான் வாங்கினேன், ஆனா பாத்தீங்கன்னா பப்பி வந்து 3 டேஸ்ல வந்து இறந்து போயிடுச்சு, அவங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பப்பியை வாங்கினா நீங்க எப்படி செக் பண்ணனா ஃபர்ஸ்ட் தூக்குனாலே வெயிட்டா இருக்கணும். உங்களே எப்படி வெயிட்டா தான் இருக்கு, வெயிட்டா இருக்கணும், லீனா இருக்கக்கூடாது, போலா இருக்கக்கூடாது. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பப்பி வந்து இந்த நோஸ் வந்து வெட்டா இருக்கணும் ப்ரோ, ஈரமா இருக்கணும். ஓகே ஓகே, நீங்க தொட்டு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஈரமா இருக்கணும். லேப் பியூர் லேப் பாத்தீங்கன்னா ஷார்ட் டைல் இவ்வளவுதான் இருக்கும். ஓகே ஓகே. போன் பாத்தீங்கன்னா ஹெவி போன் ப்ரோ, ஹெவி போன். நிறைய பேர் சொல்லுவாங்க டபுள் போன் இது, ட்ரிபிள் போன் இது அப்படி சொல்லுவாங்க. லேப் வந்து சிங்கிள் போன் தான் இருக்கும், ஆனா வந்து ஹெவியா இருக்கணும். இந்த எஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ப்ரோ இங்க வந்து பாக்ஸ் செட் மாதிரி வரும். இவங்க இது பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவு பெருசா வரும், அப்புறம் இங்க பாக்ஸ் மாதிரி வரும். இதை வந்து ஆப்பிள் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இதை நீங்க வந்து 6000 5000 குத்துவாங்கன்னா ஹெட் இவ்வளவுதான் வரும். ஓகே ஓகே. மூஞ்சி வந்து இப்படி கூரா வந்துரும். இவங்க ஹெட் பாத்தீங்கன்னா தனியா தெரியும் உங்களுக்கு. ஓகே. நம்ம இவ்வளவு இதுவா சொல்றேன்னு பாத்தீங்கன்னா யாரும் போயிட்டு லோ பட்ஜெட்ல ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து அப்புறம் கஷ்டப்படுறாங்க, ரோட்ல விட்டுறாங்க. ஓ ஓகே. நம்ம மெயினா சொல்றது அதான், உங்களால வளர்க்க முடியும்னு நினைச்சா மட்டும் நீங்க வந்து பப்பியை வாங்க. வளர்க்க முடியாது, நம்ம கிட்ட டைம் இல்ல, நான் லோ பட்ஜெட்ல வாங்கினா நீங்க பப்பி வாங்காதீங்க. ஆமா, அவங்களுக்கு வந்து வெளியே போய் வாழ தெரியாது ப்ரோ. ஸ்ட்ரீட் டாக் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மதர் பாத்துக்கும். இவங்களுக்கு வந்து பெட் பேரண்ட் நம்ம தான். ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டு நம்ம தான் இவங்களை எல்லாமே பாத்துக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ப்ரொமோரியன் சிஜு கூட விட்டுறாங்க ரோட்ல, நான் நிறைய இடத்துல பாத்துருக்கேன். அது நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம வந்து ஒரு 10 இயர்ஸா இவங்களே பண்றோம். நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெண்ட்லி மாதிரி தான் இவங்களுக்கு. எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் இப்ப பாருங்க வீடியோ கட்டி வச்சிருக்கோம், அவனுக்கு தனியா ஷெட் போட்டு அதெல்லாம் பண்ணாலும் நம்மளுக்கு அதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். அந்த ஃபீலிங்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். நிறைய பேர் 5000 கிடைக்குது 6000 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்புறம் வளர்ந்தோன்னு ப்ரோ இது லேப் மாதிரியே இல்லை ப்ரோ, ஸ்ட்ரீட் டாக் மாதிரி இருக்கு. அது பண்றது பாத்தீங்கன்னா அவங்க தப்பு இல்ல ப்ரோ, இவங்க வாங்குறவங்க தப்பு தான். டாகோட தப்பு இல்ல. அந்த பப்பி வந்து 2000 கூட போகாது, அதை வந்து இவங்க ஏமாந்து 6000 5000 கொடுத்து வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து போட்டோல பாத்துட்டு இங்க இன்ஸ்டா ரீல்ஸ்ல பாப்பாங்க லேப்னா வந்து பெருசா இருக்கும், தலைலாம் பெருசா இருக்கும், நம்ம வீடியோல பாப்பாங்க. அப்ப பார்க்க மாட்டேது நம்ம பப்பி இப்படி இல்லையே, நம்ம பப்பி வந்து ஒல்லியா இருக்கு, லேப் மாதிரியே இல்லையே. இப்போ வந்து நிறைய பேர் எதனால இப்போ வேக்சினேஷன் போட கூட்டு போவாங்க, 4th வேக்சினேஷனுக்குள்ள கொஞ்சம் வளர்ந்துரும். அவங்க கூட்டு போனா மற்ற டாக் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த டாக் லேப் மாதிரியே இருக்காது. ஓகே. அப்ப நம்மளுக்கு இப்போ கொண்டு போறவங்க நம்மளும் லேப் தானே சொல்லுவாங்க, ஆனா இப்படி ஆயிடுச்சு, அது ஒரு மனசு கஷ்டம் வரும். ஓகே. அதனாலே நிறைய பேர் வந்து ரிட்டர்ன் போடுறாங்க, எல்லாம் ரோட்ல விட்டுறாங்க, எல்லாம் எங்கன்னா கொடுத்துடுறாங்க. இப்போ டாக் ஒண்ணு ஆசைப்பட்டுதான் ப்ரோ வாங்குறாங்க எல்லாரும். அதனாலதான் நம்ம வந்து குவாலிட்டியா கொடுத்துன்னு இருக்கோம். ஓகே ஓகே ப்ரோ. நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு சில்ட்ரன்ஸே கால் பண்ணுவாங்க, ஆனா எங்க ஃபாதர் பேச சொன்னாரு, அவரு என்ன டாக் கேட்டிருக்கேன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க பர்த்டேக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஆசைப்பட்டு கேட்கணும் வந்து நம்ம வந்து நல்ல குவாலிட்டியா கொடுத்தோம்னா வந்து ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரானாவும் நல்ல குவாலிட்டியா கொடுத்தா ஒரு 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் நம்ம கூட டிராவல் பண்ண போகுது. அப்ப வந்து நம்மளுக்கு வந்து அந்த குவாலிட்டியா இருந்தாலே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப என்ன, இப்போ இதே பப்பி ப்ரோ ஒரு 6000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து வந்து லோ குவாலிட்டி வாங்கிடுறாங்க லேபு. வாங்கிட்டு நீங்க 20000 ரூபாய் கொடுத்து அது ஹை குவாலிட்டி ஃபுட் வாங்கி போட்டாலும் அந்த குவாலிட்டி வராது. இதை நீங்க இவங்கள வாங்கிட்டு போயிட்டு வாரத்துல வந்து 3 வாட்டி வந்து வெஜிடபிள் வச்சுட்டு 3 வாட்டி வந்து மீட் கொடுத்தாலே இவங்க வந்து குவாலிட்டி அப்படியே இருப்பாங்க. டாம் பார்த்தாலே தெரியும். 4 நாளைக்கு வந்து அவனுக்கு வந்து வெறும் வெஜிடபிள்ஸ் தான் கொடுப்போம் நம்ம ஃபார்ம்ல எல்லாமே. மிச்சம் 3 டேஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா மீட்டு கொடுப்போம். அப்ப உங்களுக்கே பார்த்தா தெரியுதா, அவன் 40 kg 45 kgல இருக்கான். சைஸ் பார்த்தாலே தெரியும். அதே போல என்ன பண்ணுவாங்க, லேப்ல வந்து கட்டி போட்டே வளர்ப்பாங்க. இவங்களை கட்டியே போட தேவையில்ல ப்ரோ, நம்ம சொன்னா புரிஞ்சுப்பாங்க. நம்ம கூட எதனால வீடியோ கோஸ் தான் வந்து கட்டி போடுறோம். அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லா வந்து ஓப்பன் பிளேஸ் தான் விட்டுருவோம். அவங்களே போய் படுத்துப்பாங்க, அவங்களே பழகுவாங்க. நம்ம வீட்டுல ஒருத்தனாலே அவங்க மாறிடுவாங்க. எந்த டாகா இருந்தாலும் நீங்க கட்டியே போட்டு சாப்பாடு வைக்காம, நேரத்துக்கு சாப்பாடு வைக்காம, மார்னிங் ஒரு டைம் தான் வைக்கிறது, அதோட மறுநாள் வைக்கிறது கடிக்க தான் செய்யும். நம்ம டைமுக்கு சாப்பிடணும்ல ப்ரோ, அதே மாதிரி அவங்களும் சாப்பிடணும். அதனால நீங்க இப்ப நம்மளால வந்து பாத்துக்க முடியும், உங்களை வந்து கேர் பண்ணி பாத்துக்க முடியும். ரொம்ப வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் இல்ல ப்ரோ, சிம்பிள் மெயின்டெனன்ஸ் தான். அதை வந்து நம்ம கேர் பண்ணி பார்க்கணும். அந்த கேர் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாங்கி தாராளமா வளர்க்கலாம். இவங்கள வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா
நம்மளுக்கு வந்து அடாப்ட் ஆயிடுவாங்க. ஓகே ஓகே. நம்ம ரொம்ப வந்து எக்ஸ்பென்ஸா செலவு பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை இவங்களுக்கு. ஓகே. சிம்பிளா ஒரு மாசம் ஒரு 1000 ரூபாய் கூட ஆகாது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட்டு சொல்லிடுவோம். 1000 ரூபாய் கூட வரும். அதே மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணல டாக் சூப்பரா இருக்கும். ஓகே ப்ரோ. சரி இப்போ நம்ம பிரைஸ் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இவங்க இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா மேல் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து 18,000 இருக்கும் போகுது. நம்ம சேனலுக்கு சொல்லுங்க கரெக்டா 18 19 கரெக்டா சொல்லுங்க. இல்ல ப்ரோ நான் சொல்றேன் மேல் வந்து 18,000 போகுது, ஃபீமேல் வந்து 16,000 ரூபாய் போகுது. நம்ம கொடுக்கறது பாத்தீங்கன்னா உங்க சேனலுக்கு மேல் 12,000 ரூபாய் கொடுக்கும். 12,000 ரூபாய் 12,000 கைஸ். 12,000 நல்ல அக்ரெசிவான பிரைஸ் தான். ஓகே எவ்வளவு கம்மி பண்ணிருக்கோம் நீங்களே சொல்லுங்க. ஆமா 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 3 to 4,000 நம்ம அங்கேயே ஸ்லாஷ் பண்ணிட்டோம். ஃபீமேல் பாத்தீங்கன்னா 10,000 கொடுக்குறோம். ஃபீமேல் 10,000 கொடுக்குறாரு. நல்ல அக்ரெசிவான பிரைஸ் தான் இது. ஆக்சுவலா ஏன் சொல்றேன்னா வந்து நான் ஃபீல் பண்ணும்போதே தெரியுது அந்த குவாலிட்டி. இப்போ கடகடன்னு குயிக்கா கேள்வி கேட்டுறலாம் ப்ரோ. இப்போ ஷிப்பிங் சொல்லுங்க ப்ரோ. எப்படி ப்ரோ இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து நிறைய பேர் நம்ம வீடியோ பாப்பாங்க ப்ரோ. எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து கால் பண்ணி கேட்டீங்கன்னா நம்ம வந்து வீடியோ அனுப்புவோம் ப்ரோ. ஓகே. அதுல வந்து செலக்ட் பண்ணி எந்த பப்பி கேட்டாங்கன்னா அந்த பப்பி வந்து சேஃப் அண்ட் செக்யூரா வந்து டெலிவரி பண்ணிடலாம் ப்ரோ. ஓகே. மதர் ஃபாதருக்கும் நம்ம டைரக்டா வந்து வீடியோல காட்டிடுவோம் ப்ரோ. ஓகே ஓகே. எந்த பிரச்சனையும் இல்ல. மதர் ஃபாதர் வீடியோல காட்டிட்டு அதே பப்பி தான் நம்ம பேக்கிங் பண்ணி அனுப்புவோம். டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ப்ரோ. டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா. ஓகே. ஆமா பாஸ்கெட்னா நானே போட்டு கொடுத்துறோம் ப்ரோ. டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். அதுல இன்க்ளூடிங் ஆயிடும். ஓகே ஓகே. நம்ம போற அது சேஃபா பிரச்சனை ப்ரோ. 100% உங்க கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் சேஃப் அண்ட் செக்யூரா வந்து பண்ணலாம் ப்ரோ. ஆனா கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் அவைலபிள் இல்ல ப்ரோ. சிஓடி மட்டும் அவைலபிளா இல்ல. ஆமா கேஷ் ஆன் டெலிவரி. ஏன்னா வந்து கஸ்டமர் எங்க இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. ஆமா ஆமா. ஆனா நம்ம எங்க இருக்கோம்னு கஸ்டமருக்கு தெரியும். இப்போ நம்ம கூகுள் மேப்ல ஸ்டார் பெட்ஸ் சென்னைன்னு போட்டாலே லொகேஷன் நம்ம வீட் லொகேஷனே காட்டணும், ஃபார்ம் லொகேஷனே காட்டுறோம். அது கஸ்டமர் எங்க இருந்து வாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே ஓகே. நம்ம வந்து இந்த ஃபீல்ட்ல ஒரு 10 இயர்ஸா இருக்கிறதால ஜென்யூனா பண்ணின்னு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. நீங்க நம்ம கிட்ட பே பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 12 ஹவர்ஸ்ல நம்ம சென்னை தமிழ்நாடுக்குள்ள எங்க இருந்தாலும் வித்தின் 12 ஹவர்ஸ்ல டெலிவரி பண்றோம். 12 ஹவர்ஸ்ல. ஓகே. தமிழ்நாடுக்குள்ள எங்க இருந்தாலும் வித்தின் 12 ஹவர்ஸ் தான். ஓகே ஓகே. அது நீங்க பேன் இந்தியா எங்க இருந்தாலும் வித்தின் 24 ஹவர்ஸ்ல டெலிவரி பண்றோம் ப்ரோ. ஓகே. சேஃப் அண்ட் செக்யூர்டா நம்ம அந்தமான் டெலிவரி பண்ணலாம். ஃளைட்ல கூட இருக்கு ப்ரோ. அதுக்கு ஏதாவது சார்ஜஸ் மட்டும் வரும். ஓகே. அப்புறம் இந்த நீங்க இப்ப நீங்க சொல்றத பார்த்தா நீங்க பண்ணிருக்கீங்க. ஆமா நிறைய ஊர்ல நம்ம பண்ணிருக்கோம். அதனால தான் நம்ம சொல்றோம். ஓகே. அதுக்கு மெடிக்கல் சர்டிபிகேட் எல்லாமே நம்ம பண்ணிடுவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆந்திரா, விஜயவாடா, கர்நாடகா, வைசாக் எல்லா ஊரும் அந்த சைடும் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஓகே ஓகே. ஆந்திரா சைடும் ஃபுல்லா பண்றோம். குண்டூர், விஜயவாடா. ஓகே. அங்க இருந்து பாக்குறவங்க கூட நம்ம கிட்ட பயப்படாம வாங்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. அப்புறம் இது நம்ம இந்த பெட்டெல்லாம் லைக் ஊருக்கு போறாங்க விட்டு போனா அந்த சர்வீஸ். ப்ரோ போர்டிங் சென்டர் சொல்ல வந்துட்டேன் ப்ரோ. போர்டிங் சென்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஏசி போர்டிங் இருக்கு, ஏசி போர்டிங் இருக்கு, நான் ஏசி போர்டிங் இருக்கு. நான் ஏசி நான் ஏசி. ஆமா ஒரு சில டாக்ஸ் வந்து ஏசி அவங்க வந்து வீட்ல எப்படி பழகி இருக்காங்க அதுக்கேத்த மாதிரி நம்ம கிட்ட கேட்டாங்க. லைக் அந்த மாதிரி நம்ம வந்து சஜஷன் பண்ணுவோம். அவங்க என்ன ஃபுட் கொடுக்க சொல்றாங்களோ அதே ஃபுட் கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. சோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சார்ஜஸ் மாதிரி. ஆமா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சார்ஜஸ் மாதிரி வாங்கிடுவோம் ப்ரோ. ஓகே ப்ரோ. அதுக்கு அப்புறம் ஹைஜீனிக்கா இருக்கும் நம்மளது. ஓகே. நீங்க ஃபார்ம் வந்து பார்த்தாலே தெரியும் ஹைஜீனிக்கா வச்சிருப்போம். நீங்க என்ன ஃபுட் கொடுக்கணும் அந்த ஃபுட் கொடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து 1 வீக் வரைக்கும் வச்சுக்கலாம் ப்ரோ. அதுக்கு மேல வச்சுக்க முடியாது. ஓகே ப்ரோ. 1 வீக். ஆமா 1 வீக் தான். ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அது விட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க சொல்றது வெறும் லேப் மட்டும் தானா இல்ல எல்லா டாக்ஸுமா இல்ல வெறும் லேப் மட்டும் தானா? லேப் பண்ணலாம், சிட்சு பண்ணலாம் ப்ரோ. டாய் பிரீட் எல்லாமே பண்ணலாம். பெரிய ஜெர்மன் ஷெப்பர்டோ, ராட்வீலரோ அதெல்லாம் லேப், சிட்சு, ரெட்ரீவரும் பண்ணலாம், டாய் பூடல் அத மாதிரி பண்ணலாம். ஓகே எல்லாமே கொஞ்சம் லைக் சாஃப்ட்டான. ஆமா ப்ரோ. இந்த பிரீட் மட்டும் இல்லாம மோர் தென் எல்லா பிரீடும் நம்ம கிட்ட குவாலிட்டியா கிடைக்கும் ப்ரோ. ஓ இது தவிர எந்தெந்த பப்பி வேணுமோ எல்லாமே வந்து குவாலிட்டியா நம்ம பண்றோம். ஓகே. உங்களுக்கு லிங்க்ஸ் இருக்கனால லிங்க்ஸ் இருக்குது நம்ம கிட்ட. நீங்க ஸ்ட்ரைட்டா போய் வாங்குறது நம்ம கிட்ட வாங்குனா ஒரு பெஸ்ட் பிரைஸ் நம்ம பண்ணி தரோம். ஓகே ஓகே. இப்போ நீங்க கொடுத்த அந்த அக்ரெசிவ் பிரைஸ் மாதிரி. ஆமா அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப மணி கோஸ்லாம் பண்ணல ப்ரோ. ஓகே. நம்ம கிட்ட வந்து பப்பி இருக்கா நம்ம 4 பேர்கிட்ட போய் சேரணும். நம்ம ரெஃபர் பண்ணி அதிகமா கஸ்டமர் வருவாங்க. ஓகே ஓகே. ஒருத்தவங்க அவங்க குவாலிட்டி வாங்கணும் அதை பார்த்து அவங்க கிட்ட கேட்டு அவங்க ரெஃபர் பண்ணி அவங்க ஒரு 4 பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கஸ்டமர் நம்ம நிறைய இருக்காங்க. ஓகே ஓகே. நீங்க கூகுள் ரிவ்யூஸ்ல பார்த்தா கூட நிறைய பேர் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி நம்ம. அதனால இந்த பிரீட் எல்லாம் மோர் தென் ஆல் ஓவர் எல்லா பிரீடும் நம்ம கிட்ட கிடைக்கும். நீங்க நம்ம கிட்ட வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா குவாலிட்டியா மட்டும் தான் ப்ரோ கிடைக்கும். ஓகே. இந்த கம்மி பிரைஸ்ல கிடைக்காது நம்ம கிட்ட. ரொம்ப லோ பிரைஸ்ல கிடைக்காது. மீடியம் ரேஞ்சில் வெளியே இருக்கிறது நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் பாதி கம்மியா தான் இருக்கும். அந்த ரேஞ்சு நம்ம கொடுக்கலாம். ஓகே ப்ரோ. இது 12,000 பப்பி வந்து 6,000 கிட்ட அந்த குவாலிட்டி நம்ம கிட்ட இருக்காது. ஓகே. அதுக்கு தான் சொல்றேன். இப்போ 18 வரைக்கும் பண்றதும் இல்ல நம்ம. ஆமா அத பண்றதே இல்ல. என்னோட சஜஷன் நீங்க அத பண்ணாதீங்க. ஆமா நம்ம பண்ண மாட்டோம். நீங்க குவாலிட்டியான இது கொடுக்கும்போது அந்த குவாலிட்டில ஆப்டிமைஸ் பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன்னா முன்னாடியே நான் நிறைய வீடியோஸ்ல வந்து இத பத்தி நான் சொல்லியிருக்கேன். நீங்க கம்மியான விலையில வாங்கும்போது அவர் சொன்ன மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் நடந்துச்சுன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. லாஸ் இஸ் அ லாஸ். அது நீங்க 10 days ரொம்ப அன்பா இப்போ நம்ம அஸ் அன் அடல்ட்டோ இல்ல வந்து ஒரு டீனோ வந்து அதை புரிஞ்சுப்பாங்க. கொஞ்ச நாள்ல இந்த மூவ் ஆன் ஆயிடுவாங்க. ஆனா நீங்க குழந்தைங்களுக்கு வாங்கி தரும்போது அவங்க ரொம்ப வந்து அட்டாச்சா இருப்பாங்க.
அந்த 10 days அவங்க இருந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை விட்டு போகும்போதுன்றது அந்த கஷ்டம் என்னன்றது அந்த குழந்தை கோ த்ரூ பண்றது நம்ம குழந்தைக்கு வந்து ஒரு ட்ரீமாவே இருக்கும் ப்ரோ டாக். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீ எக்ஸாம்ல இந்த மார்க் எடுங்க நான் உங்களுக்கு வந்து இந்த பப்பி வாங்கி தரேன். 2-3 கஸ்டமர் நம்ம கிட்ட அந்த மாதிரி வந்திருக்காங்க ப்ரோ. ஓகே ஓகே 10th 12th 11th 9th அந்த மாதிரி படிச்சுட்டு நீங்க நல்ல மார்க் எடுங்க நான் வந்து டாக் வாங்கி தரேன் சொல்லிட்டு ஒரு 4 பேர் நம்ம கிட்ட வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஓகே அந்த மாதிரி நடந்திருக்கு இன்சிடென்ட்ஸ். ஆமா அந்த மாதிரி இருந்தா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு லோ குவாலிட்டி பப்பி வாங்கிடுறீங்க, அது ஏதோ இதுவே இஷ்யூ ஆகி எதனா ஆயிடுது, அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே அதனாலதான் நம்ம சொல்றது, எடுக்கிறது நீங்க எங்க எடுத்தாலும் சரி, நீங்க பிரீடர் ஒரு நல்ல பிரீடர் சூஸ் பண்ணி அவங்க கிட்ட போய் பார்த்து மதர் ஃபார் டைரக்டா விசிட் பண்ணி பப்பி ஆக்டிவா இருக்கா எல்லாமே செக் பண்ணி வாங்குங்க. ஓகே ஓகே ஸோ தட்ஸ் இட் கைஸ். வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். பப்பீஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்துப்பீங்க 2 தான் இருக்கா. லைக் நான் சொன்ன மாதிரி பப்பீஸ் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கனால நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அதுவுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன கலர் சொன்னாலும் பிரதர் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. அவர்கிட்ட வந்து நெக்ஸ்ட் பேட்சாக அவர்கிட்ட நம்ம வந்து இப்போ ஸ்டட் மேல் வச்சிருக்கதால ப்ரோ, இப்போ சென்னையில் நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டட் பண்ணி வச்சிருக்கோம் ப்ரோ ஃபீமேல். அதுல வந்து அந்த பப்பியை கூட எடுத்து நம்ம சேல் பண்றோம். இதே உங்க வீட்டுல லைக் பப்பி பர்த்தா இருக்கு, எப்படி சேல் பண்றது இல்லையாங்க விற்கிறதுனா நம்ம ஒரு ஹோல்சேல் பிளேஸ் நம்ம வந்து நல்ல பிரைஸ்ல எடுத்து நம்ம சேல் பண்ணி தரலாம். ஓகே அது கூட அந்த சர்வீஸ் பண்ணுங்க. 35 days குள்ள இருக்கு பப்பி. ஆமா ஓகே அதான் சேல்ஸ் இன் கேஸ் நீங்க சேல்ஸ் பண்ணா கூட வந்து பிரதர் வந்து நீங்க கான்டாக்ட் பண்ண பிரதர் ஒரு நம்பர் சொல்லிருங்க. நம்ம கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8248790746. ஓகே நான் ஸ்க்ரீன்லுமே வந்து அடிக்கடி ஃபிளாஷ் பண்ணி இருந்திருப்பேன். நிறைய பேர் எனக்கு கால் பண்றீங்க ப்ரோ லேப்ரடார் இருக்கான்ட்டு. ரிக்வெஸ்ட் வைக்கிறது ஒன்று தான், டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. அப்படின்னா வீடியோ வந்துட்டு நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த கன்ஃபியூஷனே இருக்காது. வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னாலே நான் வந்து நம்பரை ஃபிளாஷ் பண்ணிட்டே இருப்பேன். பிரதரோட நம்பர் வந்து ஃபிளாஷ் ஒரே நம்பர் தான் இருக்கு. லைக் சொன்ன மாதிரி இன்கேஸ் ஒரு பிஸியாக இருந்தால் எடுக்க முடியாது, பட் கண்டிப்பா வந்து வீடியோல ஸ்டார்ட்லேருந்து சொல்லிட்டு இருந்திருக்காரு. கொஞ்சம் டிலே ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக நான் கால்ஸை வந்து அட்டன் பண்ணுவேன். ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான பப்பியை வாங்கிக்கோங்க. நான் இதோட இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ பப்பிஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. அடுத்த பேட்சஸ்ல வந்துட்டு நம்ம நிறைய பப்பிஸோட வந்து நம்ம பேசுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லாம் நல்ல உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானை டேப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் செட் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். பாய் ஃப்ரம் எஸ்கே அண்ட் முகன்.